உருளைக்கிழங்கு கட்லெட் செய்கிறதுக்கு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், தேவையான அளவு உப்பு, கஸ்தூரி மேத்தி போட்டு வெங்காயமும் போட்டு கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் கேரட் துருவினது, பன்னீர் துருவினது, சீஸையும் துருவி அதுக்கு தேவையான உப்பும் பெப்பரும் சில்லி ஃப்ளெக்ஸும் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டை, அதுக்கு தேவையான உப்பு பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே இந்த பன்னீர் ஸ்டஃப்பை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சவாட்டி என்ன தான் நம்ம ஊர் ஸ்டைலில் வடை போண்டான்னு செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க இது மாதிரியும் சில ஐட்டத்தை கேட்குறாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நல்லா சூடான எண்ணெயில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த கட்லெட்டை வடை மாதிரி தட்டியும் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாகவும் செஞ்சுக்கலாம். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். இப்போது எல்லாம் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சீஸியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க.